ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வில்லியம் ரோத்மன் எழுதின தி ஐ ஆஃப் தி கேமரா அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். வில்லியம் ரோத்மனோட தி ஐ ஆஃப் தி கேமரா அப்படிங்கிறது ஒரு 3 விஷயத்துக்கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. என்ன 3 விஷயம் அப்படின்னா, ஒன்று கேமரா, நெக்ஸ்ட்டு அந்த கேமரா மூலிமா எடுக்கிற சப்ஜெக்டிவிட்டி, அதாவது ஒரு ஃபிலிமோட கண்டென்ட்டு, மூணாவது ஸ்பெக்டேட்டர், அந்த ஃபிலிமை வந்து பார்க்குறவங்க. இந்த 3 பேர்த்துக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் தி ஐ ஆஃப் தி கேமரா அப்படிங்கிற இந்த டாபிக்னு சொல்கிறாங்க. தி ஐ ஆஃப் தி கேமரா இதில் ஐன்னு ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம், மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கண்ணை யூஸ் பண்ணி மற்ற விஷயங்களை பார்ப்போம். அதே மாதிரியே கேமராவோட லென்ஸ் இருக்கு இல்லையா, கேமரா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஹியூமன் ஐ ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அதுவும் அதை பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து அந்த ஐ யூஸ் பண்ணி இந்த வெளி உலகத்தை வந்து படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐ வந்து ஹியூமனோட ஐ கிடையாது, கேமராவை வந்து ஒரு ஐயா கன்சிடர் பண்ணுறாங்க. வில்லியம் ரோத்மேனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு வெல் நோன் ஃபிலிம் ஸ்காலர், கிரிட்டிக் அண்ட் ப்ரொஃபஸர். இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எந்த ஸ்டடீஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபிலிம் தியரி, சினிமா ஸ்டடீஸ் அண்ட் ஏஸ்தட்டிக் ஃபிலாசபியில் இவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, முக்கியமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவரோட ஒர்க்கெல்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஃபிலிம்ஸ் வந்து மீனிங் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு அந்த ஃபிலிம்ஸ் அந்த மூவிஸை பார்க்கும்போது ஆடியன்ஸ்லாம் எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு சினிமா அப்படின்னா அதோட சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இவரோட ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இவருக்கு எந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, கேமரா, ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஆடியன்ஸ் இந்த 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதுக்கு வந்து இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய சினிமாட்டிக் டெக்னிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்குது. எப்படி அப்படின்னா, கேமரா மூவ்மெண்ட், எந்தெந்த மூவ்மெண்ட்டில் கரெக்டாக கேமரா வைக்கணும், ஃப்ரேமிங் எப்படி இருக்கணும், பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அவர் ஒர்க் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து எடுக்கிற ஒரு கேரக்டர் பற்றி எடுக்கிறாங்களோ இல்லை ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமிங்க்கு அந்த கேமரா மூமெண்ட் வச்சு எடுத்தால் தான் வியூவர்ஸ், ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரியும். இவரோட தி ஐ ஆஃப் தி கேமரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை சப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவில், அதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிற நரேட்டராக பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேமராவை பற்றி நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகுது. இவரோட ஒர்க்ஸ் வந்து ஃபிலிம் அனலைசிஸ், ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜியோட கம்பைன் ஆயிருக்கிறதுனால இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஃபிலிம் ஸ்டடீஸ் அதே மாதிரியே கிரிட்டிக்கல் தியரி ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிலிம்ஸு, சினிமா அப்படிங்கிறது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவிலேருந்து இன்னர் எக்ஸ்பீரியன்ஸு, எமோஷன்ஸ், ஐடியாஸ்ன்னு நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறதோட ஒரு யூனிக் லாங்குவேஜ் பொறுத்து அந்த யூனிக் லாங்குவேஜை வச்சு இதையெல்லாம் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வந்து இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கேமரா ஆஸ் அ சப்ஜெக்டிவிட்டி ஐ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக கேமரான்னு எடுத்துட்டோம்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட வேலைன்னா ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி அது யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ யாருக்காச்சும் காட்டணுன்னா அது மூலயமா நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான் கேமராவோட வேலை. ஆனால் உண்மையாலுமே கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சப்ஜெக்டிவிட்டி ஐ, எப்படி ஹியூமன் ஐ வந்து மற்ற விஷயங்களை பார்க்குது, எமோஷன்ஸோட, தாட்ஸோட, எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்குதோ அதே மாதிரி கேமராவாலையும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் அதை சப்ஜெக்டிவிட்டி ஐன்னு சொல்கிறாங்க. இதில் ரோத்மன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேமரா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் எப்படி ஹியூமன் ஐ வந்து ஒரு எமோஷன்ஸோட, எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு விஷயத்தை பார்க்குதோ அதே மாதிரியே கேமராவில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் மூலயமா நாம்ளும் அதை பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த கேமராவோட ஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, அது வந்து நார்மலாக ஜஸ்ட்டு கேமரா முன்னாடி வச்சு அவங்க நடித்தாலாம் வராது. அதுக்கு பதிலாக அந்த கேமராவோட ஆங்கிள் வச்சு தான் அதோட எமோஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் அலறாரு அப்படின்னா, அவருக்கு தனியாக ஒரு ஃபோக்கஸ் போனால் தான் அவர் எந்த அளவுக்கு அதில் அஃபெக்ட் ஆகிருக்காருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது நாம் அழுவோம் இல்லையா, அப்படிங்கும்போது அந்த கேமரா ஃப்ரேமிங் மூலயமா ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேமராவோட அந்த ஃப்ரேம் மூலயமா ஆடியன்ஸ்க்கு வந்து சஸ்பென்ஸு, ஃபியரு, க்யூரியாசிட்டி, ஜாயின்னு எதை வேணால் டைரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து இங்கே யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, ஹியூமன் ஐ மாதிரி யூஸ் ஆகுறது கேமரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஹிட்ச்காக்ஸ் ரியர் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி கேமரா ஃபோக்கஸ் பண்ணி என்ன என்ன எமோஷன்ஸ் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம தமிழ் ஃபிலிம்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அமரன் மூவி இருக்கு இல்லையா? அமரன் மூவில ஃபைனலா அவரு இறந்து போற அந்த சீன்ல, நார்மலா அவங்க பண்ணியிருந்தாலோ, இல்ல நார்மலா கேமராவ கொஞ்சம் தூரமா வச்சு எடுத்திருந்தாலோ, எந்த அளவுக்கு அங்க வந்து எமோஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா, அந்த கேமரா வந்து அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம் வச்சு கரெக்ட்டா எடுத்ததுனால, அந்த கேமராவோட ஐ மூலியமா ஆடியன்ஸுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். நேர்ல பார்த்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. அதனால தான் நம்ம அத பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுகுறோம். இப்படி கேமரா மூலியமா நமக்கு ஒரு எமோஷன்ஸ் குடுக்கும்போது, அந்த கேமரா என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நரேட்டரா இல்ல ஒரு கேரக்டரா இன்னொரு ஸ்டோரிய வந்து நம்மகிட்ட ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிற மாரி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கான்செப்ட்ல ரொம்ப ரிலேட் ஆயிருக்கும். பாயிண்ட் ஆஃப் வியூ கான்செப்ட்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஆர் இதுதான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் ஃபோக்கஸ்ல வந்து கேமரா நமக்கு காட்டும்னு சொல்றாங்க. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு, தூரத்துல இருக்க ஒரு மலையும், நீர்வீழ்ச்சியும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த ஃபிலிம்ல இத காட்டுறாங்க. அவர் வந்து அந்த மலைய பத்தியும், நீர்வீழ்ச்சிய பத்தியும் பேசுறாருன்னு வைங்களேன். இப்ப கேமரா ஆங்கிள் எங்க வைப்பாங்க அப்படின்னா, அந்த மலையும், நீர்வீழ்ச்சியும் காட்டுற மாரி வைப்பாங்க. ஸோ, அந்த உள்ள இருக்க கேரக்டர் வந்து அந்த சினாரியோவ பார்த்து என்ன நினைக்கிறாரோ, அத வந்து ஆடியன்ஸ் நாமளும் ஃபீல் பண்ணுவோம். இத தான் பாயிண்ட் ஆஃப் வியூ கான்செப்ட்ன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எத ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்களோ, அத வந்து ஆடியன்ஸ் நாமளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி காட்டுறது கேமரா தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ கான்செப்ட்ல ஆக்ட் பண்றத பார்த்தோம். இன்னொரு கான்செப்ட் என்ன இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு வந்து கேமரா யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆம்னிஷன்ட் அப்சர்வர் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு திருட வந்து பர்ஸ திருடிடுறான் அப்படிங்கும்போது, கேமரால வந்து அத ஷூட் பண்றாங்க அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அவரோட பர்ஸ் வந்து திருடு போயிடுச்சுன்னு தெரியும். யாரு திருடுனாங்கன்னு தெரியும். ஆனா, அந்த கேரக்டருக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது, உள்ள இருக்க கேரக்டருக்கு தெரியாத விஷயம் ஆடியன்ஸ்க்கு தெரியிற மாரி எடுக்கிறது இன்னொரு டைப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி அது வந்து எந்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா பார்த்து எடுக்கிறது கேமராவோட ஐ தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால கேமராவ ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து கேரக்டரோட சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இப்போ உள்ள ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியில அவங்களோட பார்ட் என்ன? அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்றது கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் விஷன். டைரக்டர் வந்து இப்படிதான் அந்த படத்த கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது கேமரா தான். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, அத பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாரி புரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாரி புரியும்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாரி புரியிற மாரி எல்லாத்துக்கும் மாத்துறது வந்து இந்த கேமரா தான்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த கேமரால இருக்க ஃப்ரேமிங்கு, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ், கேமரா மூவ்மெண்ட்ஸ வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து திடீர்னு அந்த பேய் வர சீன்லாம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் கரெக்ட்டா வச்சு, அந்த பேய் வரத எடுத்தாங்கன்னா தான், அத பார்த்தா ஆடியன்ஸுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்ட்டு, அவ்வளோ டீட்டெயிலா எடுப்பாங்க. ஸோ, ரோத்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேமரா வந்து ஒரு ஜஸ்ட் ரெக்கார்டர் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டோரி நம்மகிட்ட சொல்ற பார்ட்டிசிபெண்ட் ஒரு கேரக்டராவே அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். இதுல ரோத்மன் எத பத்தி சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து வியூவர்ஸ் கேமரா கூட கனெக்ட் ஆயிக்கிறாங்க. எப்படி கேமரா குடுக்குற மூவ்மெண்ட்ஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் குடுக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ ஒரு கேமரா வந்து ஒரு சீன ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குது அப்படின்னா, அந்த கேமரா மூவ்ஸ வச்சு ஆடியன்ஸ் என்ன நெனைப்பாங்கன்னா, அவங்களும் அந்த சீன்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்களாம். அந்த கேமரா மூவ்ஸ் வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இவங்க நேர்ல இருந்து பார்க்குற மாரியே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்றதுனால தான், அந்த ஸ்டோரியில இருக்க சஸ்பென்ஸ், ஃபியர், லவ், ஜாய்ன்னு இருக்க எல்லா எமோஷன்ஸும் அந்த கேரக்டர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ, அந்த மாரி ஆடியன்ஸ் நாமளும் பண்றோம் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. இதுக்கு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் வந்து அந்த கேமரா மூவ்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது தான் சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு மூவி இருக்குன்னு வைங்களேன், ஹாரர் மூவி இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட வந்து வில்லனோட பிளான வந்து காட்டுவாங்க. ஃபிலிம்ல வந்து காட்டுவாங்க. ஆனா வந்து ஹீரோவுக்கு வந்து பிளான் தெரியாது. இப்ப நமக்கு வந்து இப்ப இவன நான் வந்து கொல்ல போறேன் அப்படின்னு அந்த வில்லன் பிளான் போறான்னு வைங்களேன், அது ஆடியன்ஸ் நமக்கு தெரியும். ஆனா ஹீரோ அவருக்கு தெரியாது அப்படிங்கும்போது, ஆடியன்ஸ் நாம என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன நடக்க போகுது, கொன்றுவானா, கொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ்லயே இருப்போம் இல்லையா? அதுக்கு வந்து இந்த கேமராவோட மூவ்ஸ் தான் காரணம். அந்த மூவ்ஸ் வச்சு ஆடியன்ஸ் வந்து என்ன நடக்க போகுது, கொல்றானா, கொல்ல மாட்டானான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாரியே சிமிலரா அட்வென்ச்சர் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீரோவோட மூவ்மெண்ட் அந்த கேமரா ஆக்ஷன்ஸ வச்சு
ஆடியன்ஸ் வந்து அந்த ஹீரோ கூட அவங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு த சைக்காலஜிக்கல் ரோல் ஆஃப் தி கேமரா. இதில் வில்லியம் ரோத்மன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிலிம்ஸில் கேமரா ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆர் வீடியோ மட்டும் எடுக்காமல் உள்ளே இருக்க கேரக்டரு அவன் என்ன நினைக்கிறான், அவனோட இன்னர் ஃபீலிங்ஸ், தாட்ஸ், மென்டல் ஸ்டேட்ஸ் வந்து ஆடியன்ஸ் நமக்கு வந்து எடுத்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவன் எதுவும் பேசலைனாலும் அந்த கேமராவோட க்ளோஸ்அப்ஸு, கேமரா ஆங்கிள்ஸு, லைட்டிங் மூவ்மெண்ட்டை வச்சு அந்த கேமரா வந்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத வார்த்தையே இல்லாமல் கூட நமக்கு புரிய வைக்கும். அதனால் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஃபிலிம்ஸ்லன்னு சொல்கிறாரு. இதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேரக்டர் ஃபேஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸை காட்டணும் அப்படின்னா, அதுக்கான ஃப்ரேமிங்கு, அதுக்கான என்னென்ன கைடன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் வச்சு எடுத்தாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த டாபிக் ஃபுல்லாவுமே என்ன அப்படின்னா, கேமரா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து எப்படி ஒரு நரேட்டர் ஸ்டோரி சொல்லுவாங்களோ, அது மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் ஆடியன்ஸுக்கிட்ட காட்டுது அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு மாடுலேஷன்ல இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷுவலா அது ரெப்ரசன்ட் பண்றதுனால அந்த கேமரா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கேரக்டர்ஸையும் அதை பார்க்குற ஆடியன்ஸையும் எமோஷ்னலா கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியில இவங்களும் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோத்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கேமரா காட்டுது இல்லையா, அந்த எபிலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, சினிமாவுக்கு வந்து அதுக்கே ஒரு யூனிக் பவர் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த இன்னர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து காட்டுறது தான். அதை வந்து கிரியேட் பண்றது இந்த கேமரா தான் சொல்றாரு. இதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் சஸ்பென்ஸ் ஆர் த்ரில்லர் ஃபிலிம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மூலியமா ஆடியன்ஸும் அந்த ஆக்ஷனுக்குள்ள இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். அந்த டைரக்டரோட நரேஷன்ல இவங்களும் ஒரு பார்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. வில்லியம் ரோத்மேனை பொறுத்தவரையிலும் சினிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கேமரா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஏஜென்ட்டு. எதுக்கு நடுவால ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அங்கே உள்ள இருக்க கேரக்டர்ஸு, அந்த படத்தோட டைரக்டரு, நெக்ஸ்ட் அதை பார்க்குற ஆடியன்ஸ், இந்த 3 பேத்துக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த கேமரா அப்படிங்கிற அந்த நரேட்டர், அதாவது இந்த ஸ்டோரி டெல்லிங் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதில் வில்லியம் ரோத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட ரியர் விண்டோ அப்படிங்கிற மூவி வந்து சொல்கிறாங்க. அதில் கேமரா எப்படி அதோட ஐயை யூஸ் பண்ணியிருக்கு, பிஓவி சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, எமோஷன்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தமிழ் மூவின்னு பார்க்கும்போது இந்த 2 எக்ஸாம்பிளும் நானாக எடுத்துக்கிட்டது. வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மூவி வேணால் எடுத்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஏன் அப்படின்னா இதுவும் கான்செப்ட் பேஸ் பண்ணி தானே வரும். ஸோ அதனால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அந்நியன் மூவி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அந்த பனிஷ்மெண்ட் செக்மெண்ட்லாம் வரும்போது பார்க்குற ஆடியன்ஸ் நாம் என்ன நினப்போம் அப்படின்னா, ஒருவேளை நாம் அங்கே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நமக்கும் அப்படி தானே பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் இல்லையா? அது வந்து அந்த கேமரா மூமெண்ட்ஸ் மூலயமா தான் எந்த அளவுக்கு டெரராக அந்நியனை காட்டியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காக்கா முட்டை படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 2 பசங்க அவங்களோட அந்த என்விரான்மெண்ட்டு, அவங்க வீடு இருக்கிற அந்த இடம், அவங்க எப்படியெல்லாம் சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஆடியன்ஸ் அந்த குழந்தைங்க மூலயமா அந்த கேமரா வந்து அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கு இல்லையா? அது மூலயமா நிஜத்துல அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்கலாம் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கேமரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கேமரா வந்து அந்த சரௌண்டிங்ஸ்லாம் அப்படி காட்டலை அப்படின்னா, அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் இல்லையா? அதனால் வந்து கேமரா தான் இங்கே முக்கியமாக இருக்குது. லாஸ்ட்டாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, வில்லியம் ரோத்மன் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கேமரா அப்படிங்கிறது ஜஸ்ட் டூல் கிடையாது, அது அதுக்கும் மேலே அப்படிங்கிறாரு. இப்படி கேமராஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிலிம்ஸை வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு எமோஷ்னல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது, எந்த அளவுக்கு அந்த கேமரா மூமெண்ட்ஸ் வச்சு ஆடியன்ஸை அந்த ஸ்டோரி இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு போகிறது அந்த கேமரா மூமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ரோத்மேனோட இந்த எஸ்ஸே வந்து எதை சொல்ல வருது அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லுது. இது வந்து வேர்ல்டை அது அது இருக்க மாதிரியே காட்டாமல் இருக்க எல்லா விஷயத்துக்கூடையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணி இன்டராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறது சினிமா தான் சொல்கிறாங்க. அதுலேயும் கேமரா அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, அந்த கேமரா மூலியமா அவங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த சினாரியோ இருக்கோ அதுக்குள்ளே போய் அவங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.